எதிர்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்னைக்கு ஜாகிரஃபியில் முதல் டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. சரிங்களா? இந்தியாவோட லொக்கேஷன் என்ன, அது எங்கே அமைஞ்சிருக்கு, அதோட வடிகால் அமைப்பு என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்தியாவோட பரப்பளவு உலக பரப்பளவில் 7வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. சரிங்களா? 7வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. அதே மாதிரி ஆசியாவில் 2வது பெரிய நாடு தான் இந்தியா இருக்குது. சரிங்களா? அவ்வளோ பெரிய நாடுகளாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட நிலப்பரப்பு 32,87,263 சதுரடிகள், சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி புவியோட மொத்த பரப்பில் இது எத்தனை சதவீதம் அப்படின்னா 2.4% இந்தியா இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நிலம் மற்றும் நீர் எல்லைகள் அப்படிங்கும்போது நில எல்லை 15,000 கிலோமீட்டர். ஓகேவா? 15,200 கிலோமீட்டர். ஓகேவா? அது நிலத்தை குறிப்பாக வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானும், வடக்கில் சீனா, நேபாள், பூடானும், இதே மாதிரி கிழக்கு பகுதியில் வங்காளதேஷ், மியான்மரும் இருக்குது. சரிங்களா? நில எல்லையை பொறுத்தளவுக்கு 14,156 கிலோமீட்டர். இது அதிகபட்ச நீளமாகவும், அது எங்கள் தேசம் வங்கதேசத்தோட. சரிங்களா? அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் நீளமும் குறைந்தபட்ச நீளத்தையும் இது பகிர்ந்து கொள்ளுது. சரிங்களா? ஸோ இதுதான் இதோட நில எல்லைகள். சரிங்களா? இதே மாதிரி நீர் எல்லைகளையும் பார்த்தோம், நில எல்லைகளையும் பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தெற்கு இந்திய பெருங்கடல் தெற்கு பகுதியிலையும் மேற்கில் அரபிக்கடல், அதாவது 6,100 கிலோமீட்டரும் கொண்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நில மற்றும் நீர் எல்லைகளுடைய அந்த கிலோமீட்டர். ஸோ சரிங்களா? ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த மேப்பில் பார்த்தா புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்கள். ஸோ நமக்கு இதை சொல்ல போகும்போது இந்த சைடு பாருங்கள், இது நமக்கு வடக்கு பகுதி. ஓகேவா? வடக்கு. இந்த சைடு தெற்கு. சரிங்களா? இந்த பக்கம் மேற்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே கிழக்கு. சரிங்களா? ஸோ இதை பார்த்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு மேற்கு சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு சைடில் இந்த சைடு பாகிஸ்தான் இதெல்லாம் இருக்குது. ஓகே, வடமேற்கில். சரிங்களா? வடமேற்கில் தான் நமக்கு பாகிஸ்தான் இருக்குது. இந்த சைடு வேறு கடல் தான். அதே மாதிரி வடக்கு சைடில் சீனா, அதே மாதிரி நேபாளம், அதே மாதிரி பூடான். ஸோ இதெல்லாம் வடக்கு சைடில் இருக்கிறது. அதே மாதிரி கிழக்கு சைடு. சரிங்களா? கிழக்கு சைடு பொறுத்தளவுக்கு பாருங்கள் என்ன இருக்குது, வங்காளதேஷும் மியான்மரும் இருக்குது. ஓகேவா? கிழக்கு சைடில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நில எல்லைகளோட கிலோமீட்டர் பார்த்தோம், மொத்தம் 15,200 கிலோமீட்டர். ஸோ நில எல்லைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இந்த பார்டர் மட்டுமே பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா இங்கே இது ஃபுல்லாகவே நம்மளோட நில எல்லைகள். சரிங்களா? இந்த பகுதி ஃபுல்லாகவுமே. சரிங்களா? இங்கேருந்து இந்த கீழே வரைக்கும் போய் இங்கே வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் நில எல்லை. இதோட நில எல்லை பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர். சரிங்களா? நில எல்லைகளில் அதிகபட்சம் எது பகிர்ந்துக்குது, குறைந்தபட்சம் எது பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா அதிகபட்சம் பகிர்ந்து கொள்வது எது அப்படின்னா 4,156. சரிங்களா? 4,156 எது அப்படின்னா வங்காளதேசம். சரிங்களா? இதான் நம்மளோட அதிகமான நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு மாநிலம். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாகவே நமக்கான நில எல்லைகள், அதிகபட்ச நில எல்லைகள். அதே மாதிரி குறைந்தபட்ச நில எல்லை அப்படிங்கும்போது குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். சரிங்களா? ஆப்கானிஸ்தான் குறிப்பிட்ட சொல்லணும். சரிங்களா? ஸோ அந்த பகுதி தான் குறைஞ்சபட்ச நில எல்லைகள், கிட்டத்தட்ட 106 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த பகுதி. சரிங்களா? எனக்கு கரெக்டாக நான் இருங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஓகேவா? கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த கொஞ்சூண்டு இடம் தான். இந்த கொஞ்சூண்டு இடமே எவ்வளோ கிலோமீட்டர், 106 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ மொத்தம் 106 கிலோமீட்டர் குறைந்தபட்ச எல்லையை நம்மளோட பகிர்ந்து கொள்வது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கான நில மற்றும் நீர் எல்லைகள் பகிர்ந்து கொள்கிற அந்த விகிதம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இதே மாதிரி சீனா, நேபாளம், பூடானும் இருக்குது. அதே மாதிரி கிழக்கில் வங்காளதேஷ், மியான்மர் இருக்குது. சரிங்களா? நில எல்லைகள், நீர் எல்லைகள் பார்த்து இல்லையா? ஸோ இந்த தெற்கு இந்தியாவோட தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடலும், மேற்கில் அரபிக்கடலும் கொண்டு இருக்குது. சரிங்களா? அரபிக்கடலோட கடற்கரை பாருங்கள் 6,100 கிலோமீட்டர். சரிங்களா? 6,100 கிலோமீட்டர் அரபிக்கடலை கொண்டு இருக்குது. ஓகேவா? இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் 7,516.6 கிலோமீட்டர் மொத்த கடற்கரை நீளத்தோட நீளம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்தியாவில் இது தீவு கூட்டங்களை சேர்த்து தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவோட இலங்கையை பாதிக்கும் பகுதி தான் பாக்னி சந்தி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் அந்த நீர் இணைப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு பேர் பாக்னி சந்தி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவோட அமைவிடம் கிழக்கு மேற்கு ஆசியாவோட மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியே இருக்குது. ஓகேவா? இந்தியாவோட அமைவிடம் கிழக்கு மேற்கு ஆசியாவோட மத்தியிலும், சரிங்க, கிழமேற்கு ஆசியாவோட மத்தியிலும்
அதேமாதிரி ஆசியாவில் தென்பகுதியிலும் கிழமேற்கு ஆசியான்ற பொழுது நீங்கள் அந்த வேர்ல்டு மேப் வச்சு பார்த்தீங்கனாலும் புரியும் சரிங்களா. ஸோ அந்த பகுதியில் தான் இருக்குது ஓகேவா. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாள், பூடான் மற்றும் இலங்கை ஆகிய பகுதிகளை இணைத்தால் இந்தியா வந்து ஒரு துணை கண்டமாகும். ஸோ எதனால் துணை கண்டமாகும், இதெல்லாம் இணைத்தால் துணை கண்டம்னு சொல்கிறாங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா, இந்தியாவில் பாருங்களேன் மற்ற எந்த நாடுகளிலே இல்லாத அதிகமான ஒன்று என்னென்னா, சில நாடுகள் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிகான்னு பார்த்தீங்கன்னா அங்கே பனி மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி சில இப்போ துபாய் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் வெறும் டெசர்ட் மட்டும் தான் இருக்கும். ஐ மீன் பாலைவனம் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் இந்தியாவில் வந்து இரண்டுமே இருக்குது சரிங்களா. இந்தியாவில் பல்வேறு தரப்பட்ட சூழ்நிலைகளையும் பல்வேறு தரப்பட்ட நில எல்லைகளையும் கொண்டு இருக்குது. சொல்ல போனோம்னா இங்கே காஷ்மீர் பனி மட்டுமே உழுகிற காஷ்மீரும் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி அதாவது தார் பாலைவனம்னு சொல்ல போகிற டார்க் டெசர்ட் ராஜஸ்தானில் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி மணல் சுத்தமாக வெயில் மட்டுமே இருக்க டெசர்ட்டும் இருக்கதா இருக்குது. அதே சேமஸ் இயற்கை சூழ்நிலை கொண்ட கொடைக்கானல், ஊட்டி, ஸோ அதே மாதிரி இடங்களும் இங்கே தான் இருக்குது. அதிகமான மழை பெய்கிற மேகாலயாவும் இங்கே தான் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ எல்லா காலநிலையும் கொண்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பகுதிகளெலாம் இணைத்தா இந்தியா ஒரு துணைக்கண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அதுக்கு ரீசன் அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இயற்கை அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள், மனித வளம் மற்றும் அழகினால் காணப்படுறதுனால இது வந்து இந்தியா துணைக்கண்டம் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து அமைவிடம் ஓகேவா. அமைவிடம் பரப்பளவு பாருங்கள். இது வந்து இந்தியா வந்து 84 டிகிரி 4 டேஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 டேஸ் வட அச்சம் வரைக்கும் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு அதோட இது இருக்குது. அதே மாதிரி 68 டிகிரி கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 டேஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலான பரவி இருக்குது ஓகேவா. அச்சத்திற்கு பரவலின்படி இந்தியா வந்து முழுவதும் வந்து வடகிழக்கு அரைக்கோளத்தில் சரிங்களா. வடகிழக்கு அரைக்கோளம்னா நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்படி இருக்குன்னா இதுதான் வடகிழக்கு அரைக்கோளம் சரிங்களா. இந்த பகுதி வந்து சொல்லணும் அப்படின்னா இது வடக்கு பகுதி, இது வந்து தெற்கு பகுதி சரிங்களா. அதே மாதிரி இது மேற்கு, இது கிழக்கு சரிங்களா. வடகிழக்குங்கும்போது இந்தியா வந்து கரெக்டாக இங்கே தான் இருக்கும் சரிங்களா, லொக்கேட்டாக இருக்கும். வடகிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து பிக் மில்லியன் அப்படின்ற ஒரு முனை இருக்குது. பிக் மில்லியன் முனை பேர் என்ன, இந்திரா முனை அப்படின்வோம். அது பிக் மில்லியன் முனைன்னு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்திரா முனை வந்து 6 டிகிரி 45 டேஸோட வட அச்சத்தில் அந்தோமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்குது சரிங்களா. தென்கோடி முனையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குமரி முனை, தென்கோடி முனை. குமரி இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி, அந்த பகுதியில் தான் தென்கோடி முனை, அது குமரி முனை அப்படிங்குவோம் சரிங்களா. இதே மாதிரி வடக்கில் இருக்க முனை வந்து இந்திராகோள். இந்திராகோளுங்கிறது என்ன அப்படின்னா லடாக் பகுதி இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் இந்திராகோள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. தெற்கே கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வரைக்கும் வடக்கே சரிங்களா. இதோட நீளம் எவ்வளோவா இருக்குன்னா சரியா 3214 கிலோமீட்டர் ஓகேவா. இதோட நீளம் வந்து 3214 கிலோமீட்டர் நீளம் கொண்டு இருக்குது சரிங்களா. அதுக்கு மேற்கே வந்து குஜராத்திலேருந்து ஆரம்பித்து ரான் ஆஃப் கட்ச் வரைக்கும் சரிங்களா. மேற்கே குஜராத்லேருந்து ரான் ஆஃப் கட்ச் வரைக்கும் சரிங்களா. இது வந்து மேற்கு தெற்கு பரவல் சரிங்களா. அந்த நீளம் பாருங்கள். ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது அந்த குஜராத்தில் இருக்க அந்த ஒரு பள்ளமான பகுதியை சொல்லலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான கிலோமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 29 33 2933 கிலோமீட்டர் நீளம் சரிங்களா. நீங்கள் வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதோட நீளம், பேரலாக என்ன வேலையும் அதை தான் பார்க்கணும் சரிங்களா. அதே மாதிரி இதோட மையம் பாருங்கள். மையத்தோட டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி 30 டேஸ் கடகரேகையில் இருக்குது சரிங்களா. இதோட தென்பகுதி வந்து வெப்பமண்டலமாகவும் வடப்பகுதி வந்து மித வெப்பமண்டலமாகவும் இருக்குது சரிங்களா. இதே மாதிரி இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது சரிங்களா. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டிருக்கு. குஜராத் இது வந்து மேற்கில் வந்து குஜராத்தும், அருணாச்சல பிரதேசம் வந்து கிழக்குலையும் இருக்குது சரிங்களா. ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டதாக இருக்குது சரிங்களா. குஜராத்தை விட 2 மணி நேரம் முன்பே வந்து அருணாச்சல பிரதேசத்தில் என்ன சொல்கிறது அந்த சூரியன் உதித்திரும் சரிங்களா. ஆனால் இந்த நேர டிஃப்ரென்ஸை நம்ம வந்து போக்குறதுக்கான என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இந்தியாவுக்கு திட்ட நேரம்னு கொண்டு வரோம் சரிங்களா. அதை பின்னாடி பார்ப்போம். மத்திய தீர்க்க ரேகை 82 டிகிரி 30 டேஸ் கிழக்கு தீர்க்க நேரமே ஓகேவா. அந்த தீர்க்க தலை நேரமே இந்தியாவோட திட்ட நேரம் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக சொல்லணும்னா அலகாபாத் அந்த பகுதியில் இருக்குது சரிங்களா. இந்தியாவோட திட்ட நேரம் வந்து கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்பே இருக்குது சரிங்களா. இந்தியாவோட திட்ட நேரம் எதை ஒப்பிடும்போது கிரீன்விச் திட்ட நேரத்தை ஒப்பிடும்போது 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்னாடியே இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா. அடுத்த முக்கியமான ஒரு செய்தி, ஆந்திராவோட தலைநகரம் வந்து அமராவதி நகர். அதே மாதிரி மறுசீரமைப்பட்ட சட்டத்தின்படி இந்த ஆந்திராவோட தலைநகரம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 2024 போன வருஷம் வரைக்கும் எதுவும் இருக்கும் அப்படின்னா ஹைதராபாத் தான் இருக்கும் சரிங்களா. ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் சரிங்களா. அந்த
திட்டம் போன வருஷத்தில் க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு அந்த தலைநகரம் மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யூனியன் பிரதேசங்கள் தலைநகரங்களை பொறுத்தளவுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு பாக்ஸ் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? அடுத்து முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் பாருங்கள். வடக்கிழ வந்து இமயமலையையும், தெற்கிழ கடற்கரைகளையும், மேற்கிழ வந்து பாலைவனத்தையும், கிழக்கிழ வந்து இயற்கை கொண்ட சூழலையும் கொண்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவோட இயற்கை அமைப்பு வந்து 6 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இன்னும் வந்து வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், அதே மாதிரி தீவுகள். சரிங்களா? இதெல்லாம் இருக்குது. 6வது வந்து புக்கில் மென்ஷன் பண்ணல. சரிங்களா? ஸோ பாருங்கள், வடக்கு மலைகள் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இளமையான மற்றும் மிக உயரமான மலைகள் தொடர்களை தான் இமயமலைகள்னு சொல்கிறோம். சரிங்களா? இதோட சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது உருவானது. சரிங்களா? முக்கியமாக பேரியக்கு விசைகளின் காரணமாக புவி மேலடுக்கு மடிக்கப்பட்டு மடிப்பு மழையாக இது வந்து உருவாகியிருக்கு. பேரியக்கு விசைகளால் இது இந்த புவி வந்து மேலடுக்கு வந்து நகரும். கண்டத்திட்டு நகர் இருக்கு இல்லையா? கண்டத்திட்டு நகர்வினால் ஒன்றோட ஒன்று இணைந்து இது படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட நீளம் பாருங்கள். மேற்கே சிந்து பள்ளத்தாக்குலேருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் 2500 கிலோமீட்டர் வந்து அந்த இமயமலை இருக்குது. ஓகேவா? அகலத்தை பொறுத்தளவுக்கு காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அந்தளவுக்கு அகலமாக இருக்கும். அடுத்து போக போக அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலம் குறைஞ்சிட்டேவும் வருது. சரிங்களா? ஸோ இது பல்வகையான அந்த அகலம் கொண்டிருக்கு. பிரபலமான பாமீர் முடிச்சு, அதாவது உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிற பாமீர் முடிச்சு எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. சரிங்களா? பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வில் வடிவத்தில் காணப்படுற முடிச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இமாலயா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. சரிங்களா? தமிழ் வார்த்தை இல்லை. இமாலயா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. சரிங்களா? அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா பனியின் உறைவிடம். இமாலயா அப்படின்னா பனியின் உறைவிடம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஆரவழி மலைத்தொடர். நாட்டிலேயே பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆரவழி மலைத்தொடர். ஸோ ஆரவழி மலைத்தொடர் இருக்கிறனால தான் ராஜஸ்தானுக்கு அது மலைகள் போக முடியாது, மலைப்பொழிவு இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா ஆரவழி மலை வந்து மறைச்சிடும். அதுக்கப்புறம் மழை வந்து அந்த பக்கம் போகாதனால அந்த பகுதி வந்து டெசர்ட்டாக இருக்கும். சரிங்களா? தார் டெசர்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் அதுக்கு அப்படியே இந்த சைடில் வந்து நம்மளுக்கு மலை இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு மடிப்பு மலைத்தொடர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டிரான்ஸ் மலை. ஓகேவா? ஸோ இமயமலைகளை பிரிக்கும்போது இது மாதிரி டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாருங்கள், இந்த மலை வந்து காஷ்மீர் தீபகற்ப பீடபூமி திபெத். ஓகேவா? காஷ்மீர் திபெத்தில் இருக்க பீடபூமிகளில் இருக்குது. ஓகேவா? இதை வந்து திபெத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுறோம். ஓகேவா? டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னது? மேற்கு இமயமலை இல்லைன்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? கிழக்கு மேற்கு இலைகளோட 40 கிலோமீட்டர் வந்து அகலத்தையும் மையத்தில் வந்து 225 கிலோமீட்டர் அகலத்துலையும் இதோட பகுதி இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதியில் வந்து பாறைகள் வந்து கடலடி உயிரினத்தோட படிமங்கள் இருக்குது. ஏன் கடலடி உயிரினங்களோட படிமம் இருக்குன்னா அங்கே குறிப்பாக வந்து டெர்சிரியா. ஓகேவா? டெர்சியரி கிராண்ட் அப்படின்ற ஒரு கிரானைட் பறையால் உருவானது. இதில் ஒரு பகுதி வந்து உருமாறிய அந்த படிவங்களாலையும் மைய பகுதி அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி, ஏன்னா இது வந்து டெஸ்தீஸ் அப்படின்ற ஒரு கடல் வந்து அங்கே இருந்திருக்கும். இந்தியாவோட கண்டத்தட்டும் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்க அந்த கண்டத்திட்டம் வந்து ஒன்றோட ஒன்று நகர்ந்து அந்த பகுதி வந்து என்ன சொல்கிறது அப்படியே அந்த மலையெல்லாம் ஆகிடும், பனியாக மாறிடும். சரிங்களா? ஸோ அதனால் இது சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுனால அந்த இடத்துல பனிமலை வந்து ஒரு மடிப்பு மலையாக உருவாயிருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா அந்த இப்போயும் வந்து நம்ம இமயமலையில் வந்து ஒரு உப்பு கிடைக்கும். சரிங்களா? என்ன உப்புனா இந்து உப்பு அப்படின்னு. சரிங்களா? ஸோ அது அங்கேருந்து உப்பு வெட்டி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இதுக்கு முன்னாடி வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அங்கே மலையா இல்லை, அங்கே கடல் இருந்திருக்கு. அப்போ நம்ம இந்தியாவோட கண்டத்திட்டு வந்து நகர்ந்து போய் அங்கே ஒட்டும் போது அந்த இடம் வந்து பனிமலையாக உருவாயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு செய்தி சொல்கிறாங்க, நம்மளோட தென்னாப்பிரிக்கா வந்து நம்ம கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து இடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு பிளவு ஏற்பட்டுருக்கு. 2 சென்டிமீட்டர் வந்து நகர மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம கேரளா தமிழ்நாடு பகுதியெல்லாம் பனிமலையாக மாறிடும். சரிங்களா? அந்த பகுதியில் இருக்க மலைகள்லாம் பனிமலையாக மாறிடும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா அந்த கண்டத்திட்டு நகர்வனால. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ எதிர்காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறாங்க இங்கே. சரிங்களா? ஸோ அதை தான் அப்போ நடந்திருக்குது சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான மலைத்தொடர்கள் வந்து சாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். சரிங்களா? காரகோரம்னு கீழே இருக்கும் பாருங்கள், காரகோரம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இமயமலை வந்து வடக்கு இமயமலைகள் அப்படிங்கிறோம். இது வந்து பெரியவான இமயமலை. ஓகேவா? ஒரு மடிப்பு மலையாக இருக்குது. ஓகேவா? வடக்கே வந்து யுரோசியா, தெற்கே வந்து கோண்ட். ஓகேவா? கோண்ட். இது வரைக்கும் இருக்கிற இடம் வந்து ஒன்றை நோக்கி
நகர்வதால் அழுத்தத்தின் காரணமாக டெத்திஸ் கலர் வந்து மடிப்பு மழையாக உருவாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டெத்திஸ் கலர் வந்து மடிப்பு மழையாக உருவாகிருக்கும். சரிங்களா, இதோட பாருங்க இந்த இமயமலையோட பிரிவுகள் பொறுத்தளவுக்கு மொத்த இமயமலையை நம்ம 4ஆக பிரிக்கிறோம். ஓகேவா, உள் இமயமலை அப்படிங்கிறத இமாத்ரி அப்படின்னும், அதே மாதிரி மத்திய இமயமலையை இமாச்சல் அப்படின்னும், வெளி இமயமலையை சிவாலிக் அப்படின்னும் நமக்கு அழைக்கிறோம். சரிங்களா, உள் இமயமலை அப்படின்னா இமாத்ரி அப்படின்னும், மத்திய இமயமலை அப்படின்னா இமாச்சல் அப்படின்னும், வெளி இமயமலை அப்படின்னா சிவாலிக் அப்படின்னும் அழைக்கிறோம். சரிங்களா, ஸோ உள் இமயமலைங்கிறத பாருங்கள், இதோட சராசரி அகலம் வந்து 25 கிலோமீட்டர். ஓகேவா, இதோட சராசரி உயரம் வந்து 6000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. சரிங்களா, இது வந்து சிறிய இமயமலையோட இது இருக்கலே ஒரு சிறிய இமயமலை என்ன சிவாலிக் இந்த குன்றுகளையும் ஒப்பிடும்போது, ஓகேவா, சிறிய இமயமலையான சிவாலிக்கோட ஒப்பிடும்போது மற்ற மலைத்தொடர்கள் ஒப்பிடும் பொழுது இது எப்படி இருக்குன்னா பௌதீக சிதைவு குறைவாக இருக்குது. ஓகேவா, அந்த இடத்துல நல்லா பாருங்கள், பௌதீக சிதைவு குறைவாக தான் இருக்குது. ஓகேவா, இங்கு தான் மிக உயர்ந்த சிகரங்கள் காணப்படுது. ஓகேவா, சொல்லப்போனோம் அப்படின்னா எவரெஸ்ட் 8848 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. குறிப்பாக எங்கள் லொக்கேஷன் வந்து நேபாளத்தில் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி கஞ்சன்ஜங்கா இது வந்து 8586 மீட்டர் நேபாளத்தில் சீக்கியத்துக்கும் 2க்கும் இடையில இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இமயமலை. ஓகேவா, இமயமலை வந்து பல சிகரங்களோட இருப்பிடம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, உலகத்தில் இருக்க சிகரங்களில் அதிகமான சிகரங்கள் எங்கே இருக்குன்னா இங்கே தான். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா உலகத்தில் 14 சிகரங்கள் உயரமான சிகரங்கள் இருக்குது. அதில் 9 சிகரங்கள் வந்து இமயமலையில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்தளவுக்கு அதிகமான சிகரங்களாக கொண்ட ஒரு மாநிலமாக நாடான இந்தியா இருக்குது. சரிங்களா, அடுத்து தொடர்ச்சியான மலைத்தொடராக இருக்குது. இங்கு வந்து எப்போதும் நிரந்தர பனி உலர்வதால் கங்கோத்ரி சியாசின் அப்படின்ற பனியாறுகளும் இங்கே காணப்படுது. கங்கோத்ரி சியாசின் அப்படின்ற பனியாறுகளும் காணப்படுது. அதே மாதிரி இதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது வந்து மத்திய இமயமலைகள். ஓகேவா, ஸோ இதோட பெயர் என்ன அப்படின்னா இமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இமாச்சல் அப்படிங்கிறது ஒரு மத்திய மலைத்தொடர். ஓகேவா, இதோட சராசரி அகலம் அப்படிங்கும்போது 80 கிலோமீட்டர். நல்லா கவனிங்க, உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை, இது 3க்கான அகலத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் படிக்கணும். சரிங்களா, இந்த நோட்ஸை வச்சுக்கோங்க, இதை பேஸாக வச்சு ஒரு பாக்ஸாக வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் எழுதிக்கோங்க. சரிங்களா, எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ மத்திய இமயமலை, உள் இமயமலை, வெளி இமயமலை போட்டுட்டு இதுக்கான அகலம் வந்து இப்போ எத்தனை, அதில் எவ்வளோ, அதில் 30, இதில் 80, இது மாதிரி வரிசை எழுதினா தான் கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு மறக்காது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி சராசரி உயரம் அப்படிங்கும்போது 3500 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை. ஓகேவா, இது காணப்படுது. ஓகேவா, இங்கே வந்து வெண்கற் பாறைகளாகவும் சுண்ணாம்பு பாறைகள் மணல் பாறைகளாலும் இது அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று. நகரமயமாதல், காடழிப்பு, அதிக மழை பொழிவு இதன் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுது இந்த பகுதிகளில். ஓகேவா, இங்கே காணப்படும் மழைகள் பாருங்கள், பீர் பஞ்சால், தௌலதார், மகாபாரத் அப்படின்ற மலைப்பகுதிகளும் இங்கே காணப்படுது. ஓகேவா, புகழ்பெற்ற கோட்டை வாழிடங்கள் அதாவது சிம்லா, டார்ஜிலிங் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த பகுதியெல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இமயமலையில் இருக்க கணவாய் பாருங்கள். ஸோ இதை ரெடி பண்ணிக்கோங்க, அவ்வளோ டெப்த்தாக சொல்லணும் இல்லை. இந்த கணவாய்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, இமயமலை கணவாய் வந்து காரகோரம் அந்த கணவாய் இருக்குது, ஜம்மு காஷ்மீருக்கு வந்து காரகோரம் கணவாய் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு கணவாய் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த பாக்ஸ் டாப்பிக்கை அப்படியே பொறுத்துகளை கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதியை நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா, அதே மாதிரி வெளி இமயமலை இதை வந்து சிவாலிக் அப்படின்னு நம்ம அழைப்போம். சரிங்களா, வெளி இமயமலையை சிவாலிக் நினைப்போம். ஓகேவா, இது வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் இருக்குது. சரிங்களா, இதை வந்து இதோட ஒரு பகுதி வந்து அகஞ்ச படிவுகளால் ஆனவும் ஒரு பகுதி வந்து குறைந்தும் அது மாதிரி இருக்குது. சரிங்களா, அகன்றில் ஆற்றுப்படிவுகளால் ஆனது. சரிங்களா, அதே மாதிரி உயரம் வந்து 900 1500 மீட்டர் வரைக்கும் இது உயரம் இருக்குது. சரிங்களா, இது சராசரி உயரம் என்னவா இருக்குது அப்படின்னா 1000 மீட்டர். சரிங்களா, சராசரி அகலம் என்னவா இருக்குன்னா மேற்கில் 50 கிலோமீட்டர்லேருந்து கிழக்கில் வந்து 10 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் இதோட சராசரி அகலம் வந்து இருக்குது. இது தொடர்ச்சியற்ற மலைத்தொடராகவும் இங்கேயே இருக்குது. ஓகேவா, இதனை கிழக்கில் வந்து டூயர்ஸ் அப்படின்னும் மேற்கில் வந்து டூன்கள் அப்படின்னும் அழைக்கிறோம். ஓகேவா, அது கூன்கள் இல்லை டூன்கள். ஓகேவா, டூயர்ஸ் அண்ட் டூன்கள் அப்படின்னும் அழைக்கிறோம். சரிங்களா, அடுத்து இப்போ பூர்வாஞ்சல் குன்றுகள். ஸோ முக்கியமான ஒன்று பூர்வாஞ்சல் குன்றுகள். ஓகேவா, இது வந்து இமயமலையோட கிழக்கு ஒரு பகுதி. ஓகேவா, கிழக்கில் இருக்க பகுதியை பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படிங்கிறோம். ஓகேவா, வடகிழக்கு மாநிலங்களை பரவி இருக்க ஒன்று. ஓகேவா, இவை பெரும் மியான்மர் மற்றும் இந்தியாவோட எல்லைகளாகவும் இது காணப்படுது. ஓகேவா, பூர்வாஞ்சல் மலைகள் வந்து டாப்லா, அகுபாரர், மிஷ்மி, பட்கயாபம் இது மாதிரி நாகா இது மாதிரி நிறையா மலைகள் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இமயமலையோட முக்கியத்துவம், இந்த மலைக்கான முக்கியத்துவம் என்ன, இதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்தியாவுக்கு மழையை பொழி வைக்கிறது. சரிங்களா, இந்தியாவோட துணைக்கண்டத்தோட அரணா வந்து இது இருக்குது. ஓகேவா, வற்றாத நீதிகளோட ஜீவ நதிகளுடைய திரைப்படம் எது அப்படின்னா
இமயமலைகள். ஓகேவா? சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்கம் என்று அழைக்கப்படுற இடமும் இமயமலை. சரிங்களா? பல கோட்டை வாழிடங்கள் அமர்நாத், பத்ரிநாத். ஓகேவா? கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் அப்படின்ற ஒரு பகுதியெல்லாம் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் என்னென்னா இந்த சிவன் கோவில்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பத்ரிநாத் யாத்திரை, கேதார்நாத் யாத்திரை அப்படின்னு. சரிங்களா? இந்த சிவன் கோவில்கள்லாம் இங்கே இந்த சைடுகளில் நிறைய இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? வைஷ்ணவி தேவி கோயில்கள். இதே மாதிரி வனத்தொழில்களுக்கும் மூலப்பொருட்களை இங்கே தான் வந்து பெறுது. ஓகேவா? இங்கே வந்து பல்லுயிர் மண்டலத்திற்கு ஒரு பெயர் பெற்றதாகவும் இமயமலை இருக்குது. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது ஒன்று. சரிங்களா? அடுத்து வட பெரும் சமவெளிகள். சரிங்களா? இந்த வடக்கு பகுதியில் இருக்க பெரும் சமவெளிகளை தான் வடபெரும் சமவெளிகள் அப்படிம்போம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அதோட துணை ஆறுகளால் வண்டல் மண் படிவுகளாலும் இது உருவாகிக்கும். ஓகேவா? இது வந்து வளமான சமவெளி. சரியா? வளமான சமவெளி. ஏன்னா வண்டல் மண் வந்து ஒரு வளமான மண் அப்படின்னும் அழைப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி அகலம் வந்து 240 கிலோமீட்டர்லேருந்து 320 கிலோமீட்டர் வரைக்கும் சமவெளிகளோட கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. சரிங்களா? 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. வடபெரும் சமவெளி வந்து சீரான அதிக வண்டல் மண் படிவுகளால் கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சில ஒவ்வொரு சமவெளியாக பார்க்கும்போது முதல் சமவெளி என்ன அப்படின்னா பாபர் சமவெளி. சரிங்களா? இதில் முதல் சமவெளியே பாபர் சமவெளி. ஒரே நிமிஷம். ஸோ சமவெளியை பார்த்துட்டு இருக்கும்போது முதல் பாபர் சமவெளி. ஸோ இது பாருங்கள், இது வந்து பலதரப்பட்ட வடிகால் அமைப்பால் ஆனது. குறிப்பாக இங்கு தான் அதிகமான காடுகளும் காணப்படுது. ஓகேவா? இதை வந்து நீரை வந்து உறிஞ்சு கொள்ளும் அளவுக்கு ஒரு இதை கொண்டு இருக்குது. அகலம் வந்து ஜம்முவேல அகன்றும் ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதை ஜம்முவேல அகன்றும் மேற்கில் போக போக அங்கிட்டு வந்து கொஞ்சம் குறையும் காணப்படுது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து இருக்கிறது தராய் மண்டலம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாபர் சமவெளி. அடுத்து தராய் மண்டலம். சரிங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஈரப்பதமான பகுதியை தான் தராய் மண்டலம் அப்படிங்கிறோம். இங்கே வந்து தாவர விலங்குகள் வாழும் பகுதியாக இது அழைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் தராய் மண்டலம் படிக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பாபர் பகுதிக்கு தெற்கில் இருக்குது. ஓகேவா? இதோட அகலம் வந்து 15 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் இருக்குது. பிரம்மபுத்திரா வந்து அது ஆற்றில் அதிகமாக காணப்படுற ஒரு பகுதி தான். ஓகேவா? இந்த பகுதியை ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்னது பாங்கர் சமவெளி. ஓகேவா? பாங்கர் அப்படிங்கிறது மேட்டு நில வளிமண்டல வண்டல் மண் படிவுகளால் ஆனது. ஓகேவா? இது பரவி உள்ள வந்து பழைய வண்டல் மண்ணால் ஆனது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அந்த படிவுகள். அடுத்து இது வந்து வெள்ளப்பெருக்கில் ஏற்படுற பகுதிகளாகவும் இருக்குது. ஓகேவா? வண்டல் மண் வந்து கருமை நிலத்தோட வேளாண்மைக்கு ஏற்ற மண்ணாகவும் இந்த கருமை நிற மண் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து காதர் சமவெளி. இதுவும் இதில் ஒன் ஆஃப் த டைப்பு. ஓகேவா? காதர் அப்படின்னா புதிய மண்டல் மண். பாருங்கள், பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண், காதர் அப்படின்னா புதிய வண்டல் மண். இது வந்து காதர் அல்லது பெட் நிலம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. சரிங்களா? காதர் மலைகள் வந்து களிமண் சேறு வளமிக்க மண்ணாகவும் இது வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டெல்டா அப்படின்னா என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டிலுமே காவேரி டெல்டா அப்படின்னு அழைப்போம். சரிங்களா? டெல்டா அப்படின்னா ஆறும் கடலும் கலக்கிற அந்த ஒரு பகுதி, கொஞ்சம் வளமான மண் இருக்க பகுதி. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு கங்கை, பிரம்மபுத்திரா இது வந்து வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதியை கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? குறிப்பாக சுந்தரவன காடுகளும் இந்த கடலில் கலக்கிற இடத்துல இருக்கும். சரிங்களா? இது வந்து அதிவேகத்தில் உருவாகும் ஒரு டெல்டா தான் இந்த காவேரி, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டா. சரிங்களா? இதே மாதிரி வண்டல் சமவெளிகளோட உயர்நிலப்பகுதி சாரஸ் அப்படின்னும், அதே மாதிரி சதுப்பு நில பகுதியை ஃபில்ஸ் அப்படின்னும் அழைக்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவோட வட இந்திய பெரும் சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்போட பண்புகளை கொண்டு 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? குறிப்பாக ராஜஸ்தான் சமவெளி. ஓகேவா? ராஜஸ்தான் சமவெளியை பொறுத்தளவுக்கு இது வந்து ஆரவழி மெத்தோருக்கு மேற்குள்ள 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி இருக்குது. சரிங்களா? லூனி. ஓகேவா? இது மறைந்து போன சரஸ்வதி ஆற்றோட படிவுகளால் ஆனது இந்த லூனி பகுதி. சரிங்களா? இங்கு பல ஓகேவா உதிரிகள் காணப்படுது, உப்புத்திரிகள் அப்படின்னு. சரிங்களா? அடுத்து ஜெய்ப்பூரில் சாம்பர் அப்படின்ற ஒரு ஏரி இருக்குது. ஓகேவா? ஜெய்ப்பூரில் சாம்பர் அப்படின்ற ஒரு ஏரி இருக்குது. புஷ்வார் ஏரி அப்படின்ற ஒரு ஏரியும் இருக்குது. ஓகேவா? குறிப்பாக பாலைவனம். இங்கே பாலைவனம் ராஜஸ்தான் சமவெளி என்ன இருக்குன்னா பாலைவனம் இருக்குது. குறிப்பாக அது என்ன பாலைவனம் அப்படின்னா தார் பாலைவனம். சரிங்களா? இதுவும் இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா. ஓகேவா? அடுத்து 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் எல்லையாகவும் எது இருக்குன்னா இந்த பகுதி இருக்குது. சரிங்களா? அடுத்து 17வது பெரிய பாலைவனம் எந்த பாலைவனம்னா நம்ம தார் பாலைவனம். சரிங்களா?
பாலைவன பகுதி வந்து மருஸ்தலி அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த பாலைவன பகுதி வந்து பாங்கர். ஓகேவா? பாலைவன பகுதி பாங்கர், மீதி வந்து மருஸ்தலின்னு அழைக்கிறாங்க. பல மண்மேடு உப்பு ஏரிகளால் காணப்படுறதா அந்த பாலைவனம். சரிங்களா? அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இப்போ அப்படியே அடுத்து வடபெரும் சமவெளிகளை பிரித்து பார்க்கும். சரிங்களா? வடபெரும் சமவெளியில் பஞ்சாப் ஹரியானா சமவெளியும் ஒன்று. சரிங்களா? 1.75 லட்சம். ஓகேவா? 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து சட்லெஜ் பியாஸ் மற்றும் ராவி ஆற்றுப்படிவுகளால் இந்த பகுதி ஆனது. சரிங்களா? இங்கே வந்து நீர்பிரிமேடு அப்படின்ற ஒரு பகுதியும் இருக்குது. சரிங்களா? நீர்பிரிமேடுன்ற ஒரு பகுதியும் இந்த பகுதியில் காணப்படுது. சரிங்களா? அது இல்லாமல் இந்த சமவெளியில் வந்து கங்கை, யமுனை, இந்தோட சட்லெஜ் வந்து ஆற்றுப்படிவுகளும் இங்கே காணப்படுது. சரிங்களா? அதே மாதிரி கங்கை சமவெளி. சரி, ஒவ்வொரு சமவெளியாக பார்க்கும்போது ஆற்று சமவெளிகளில் கங்கை சமவெளியும் ஒன்று. சரிங்களா? ஸோ கங்கை சமவெளியை பொறுத்த அளவுக்கு பாருங்கள், இதோ பரப்பளவு வந்து 3,75,000 அந்தளவுக்கு பரப்பளவு கொண்டு இருக்குது. ஓகேவா? யமுனை ஆறும் வங்காள் தேசம் இது வரைக்கும் பரவி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இதோட துணையாறுகள் பாருங்கள், யமுனை துணையாறுகளை பொறுத்தளவுக்கு காக்ரா, காண்டக், கோஷி. ஓகேவா? கோசிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பீகாரின் துயரம் கோசி. ஸோ அந்த கோசியோட துணையாறு தான். சரிங்களா? அதேமாதிரி சாம்பல், டெட்வா ஆகியெல்லாம் இதெல்லாம் வந்து அதோட எல்லைகளாக இருக்குது. ஓகேவா? இவை வந்து அதிக வண்டல் படிவுகள் உள்ள மிகப்பெரிய சமவெளி தான். சரிங்களா? பிரம்மபுத்திரா சமவெளி அடுத்து. ஓகேவா? இதோட பெரும் பகுதி வந்து அலகாபாத்தில் இருக்குது. ஓகேவா? இது வந்து தமிழ்நாட்டோட வடபெரும் சமவெளியை கிழக்கில் இருக்குது. ஓகேவா? இதோட பரப்பளவு பாருங்கள், 50,275 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? 50.272 சதுர கிலோமீட்டர். லட்சம் இல்லை, இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதோட வந்து வந்தல் விசிறிகளும் தராய் சதுப்பு நில காடுகளும் காணப்படுது பிரம்மபுத்திரா பகுதியில். சரிங்களா? அதே மாதிரி தீபகற்ப பீட பூமிகள். ஓகேவா? இப்போ இதோட பரப்பளவு வந்து 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பகுதி கொண்டிருக்கு. ஓகேவா? பீடபூமியோட எல்லைகள் பாருங்கள், வடக்கே ஆடவழி மலைத்தொடரிலிருந்து வடகிழக்கில் மண்டல் கிரண்ட் அப்படின்ற உயர்நில பகுதியும் இருக்குது. ஓகேவா? இது கைமூர், அதே மாதிரி ராஜ்மாஹில், அதே மாதிரி இந்த குன்றுகளையும் இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கொண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதோட உயரம் வந்து 600 மீட்டர். ஓகேவா? கடல் மட்டத்துலேருந்து ஒரு 600 மீட்டர் உயரம் கொண்டு இருக்குது. சரிங்களா? பீடபூமியோட உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி சிகரம். ஓகேவா? பீடபூமியோட உயரமான சிகரம் ஆனைமுடி சிகரம். சரிங்களா? தீபகற்பம்னா என்னது? 3 கருப்பு. ஓகேவா? 3 பக்கம் நீராடும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்ட பகுதி தான் தீபகற்பங்குவோம். இது வந்து நம்ம தெற்கு இந்தியா, தென்னிந்தியா அந்த பகுதி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இது கிழக்கை நோக்கி சேர்ந்திருக்கு. நர்மதை ஆறு வந்து தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. ஓகேவா? இதோட வடப்பகுதி வந்து வத்திய உயர்நிலங்கள், தென்பகுதி வந்து தக்கான பீடபூமி. சரிங்களா? தக்கான பீடபூமிங்கிறது இந்த முக்கோண வடிவில் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியா அப்படி வரும் இல்லையா? ஸோ இருங்க, நான் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த பகுதி, இந்த முக்கோண மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை தான் தக்கான பீடபூமி அப்படின்னும் அழைப்போம். ஓகேவா? விந்திய மலைக்கும் தென்பகுதியில் பாயும் ஆறு கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா, இதெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். சரிங்களா? அதே மாதிரி இவை வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. சரிங்களா? நர்மதை, தபதி இது வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அடுத்து மத்திய உயர்நிலங்களை பொறுத்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து மத்திய உயர்நிலங்கள் இருக்கு இல்லையா, இதில் இருந்து நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. சரிங்களா?